Hi Chalagudis, welcome back to our channel. இந்த சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருப்போம், அதாவது நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருப்பாள்ல, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் ரீசண்டாக உங்கள் ஃபோனை தொலைச்சிங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, அதானே தெரியும் எனக்கு, ஏன்னா அந்த ஃபோனை நான் தான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி வச்சேன், நீங்கள் கடையில் விட்டு போயிட்டு இருந்தீங்க, நான் நினச்சேன் உங்கள் மூஞ்சை பார்க்க சொல்ல ஏதோ ஃபெமிலியராக இருக்கே அப்படின்ட்டு, அது நீங்கள் தானே, கடைசியில் உங்களை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நிஜமா நீ தான் என்னோட ஃபோனை எடுத்து வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காக கேட்க, ஆமாம் நான் தான் எடுத்து வச்சேன், என்னாலையும் நம்ப முடியல. ஆமாம் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன், நான் ஒன்று கேட்கட்டுமா, அது என்னன்னா அந்த ஃபோன் வால்பேப்பரில் இருக்குதுல்ல, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ பெருமையாக சொல்கிற மாதிரி மை ஒய்ஃப் அப்படின்றாரு. ஓ உங்கள் ஒய்ஃபா, ஓகே ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் குட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வரான், ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவனுக்கு ஹீரோயினும் பிடிச்சிருக்கு போல், அவன் ஒரு மாதிரி வழிஞ்சிட்டு இருக்க, அதை நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான் என்னடா நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட முடியை வந்து ஃப்ரீயாக விட்டுருப்பாள்ல, ஸோ அதை பார்க்குறான். அப்போது அவன் சொல்லியிருப்பான் அவன் ஒய்ஃப் கிட்ட, எதுக்கு நீ இப்படி முடியை கட்டுற, ஃப்ரீயாக விட, அப்போ தானே அழகாக இருப்ப அப்படின்னு சொல்ல, நான் தலைக்கே குளிக்கல, உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேணா ஃப்ரீயாக விட்டுக்கோ இல்லை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. அப்படியே அவள் கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறத பார்க்குறான், சிரிச்சு பேசுகிறாள்ல, ஸோ அவன் யோசிச்சு பார்க்குறான். அப்போ பார்க்கும்போது அவனோட ஒய்ஃப், அதாவது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒரு பொக்கே 30,000 வாங்கி அதில் ஒரு பொக்கே வாங்குறான். எனது இது 30,000 இது எதுக்கு வேஸ்ட் பண்ண, இது பொக்கே வாங்கிட்டு வரதுக்கு எதுனா தின்றதுக்கு வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்ட்டு அதுக்கும் திட்டுறா, இது எதுக்கோ திட்டுறா. அவளா இது நம்ம பார்த்த யூஜினா, இது என்னோட ஒய்ஃபா, இது இப்படி இருக்காளே அப்படின்ட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. அப்போ ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வருது, அது ரவுடி கேரக்டர் போல இருக்கு. அதாவது ஒரு கஸ்டமர், பேங்க்ல கஸ்டமர் வந்தாலே சில பேர் நல்லா சிரிச்சு பேசுவாங்க, சில பேர் வேணும்ட்டே வந்து திமுறா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இப்போ வரான். ஐயோ இந்த நாயா திரும்ப வந்துட்டானா அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லாருமே மூஞ்சி மாறுது. ஏன் இப்படி மாறுது என்னன்னு தெரியல, இவன் யார்கிட்ட போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, கரெக்டாக நம்ம ஹீரோயின் கிட்ட தான் அவன் போய் உக்காடுறான். இங்கே நம்ம ஏவோன்னு காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறா, நல்லா ஸ்டைலாக கிளம்பி கிளாஸ் எடுக்கிற மாதிரி போயிட்டுருக்கா. ஒரு இடத்துல போகும்போது அந்த கொடைக்குள்ள ஒரு பையன் வந்தான்ல, அவனோட ஞாபகம் வருது. கரெக்டாக அவன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க, அந்த பையன் வந்துட்டான். ஐயோ இவனா அப்படின்ட்டு அவன் திரும்ப, அவனும் வந்து நீங்கள் தானே, ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, அதான் கொடையில் லிஃப்ட் கொடுத்தீங்களே அப்படின்னு சொன்னேன். நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, ஸோ வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்ட்டு அவன் பேசிட்டே இருக்கு சொல்ல, ஒரு பொண்ணு ஓப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்குது. அவனை பார்த்ததுமே இவன் ரிங்கை அவுத்து வச்சுட்டு இருப்பா. பட் அவன் ஒரு பொண்ணு கூட பார்த்ததும் இவ ஓகே நீங்கள் போங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து வந்துடுவா. அங்கே பேங்க்ல காமிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த ரவுடி வந்திருப்பான்ல, நான் வந்து இந்த நம்பர் தான், ஸோ இதுலேருந்து நான் எடுக்கணும், என்னோட அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறேன், கொஞ்சம் காசு மட்டும் எடுத்து கொடுக்குறீங்களா, என் குழந்தையோட அக்கௌண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறான். இந்த பின் நம்பர் போடுங்க சார் அப்படின்றான். போட்டால் அது இன்கரெக்டுன்னு வருது. சார் இன்கரெக்ட் பண்ணது, இன்னொரு வாட்டி போடுங்களேன், மேபி இது கரெக்டாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி போடுறான். அதுவும் தப்பாக இருக்குது. சார் இதான் உங்களோட லாஸ்ட் சான்ஸ், ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போது இதோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடுறான். பட் அதுவும் தப்பு. சாரி சார் உங்களோட பின்கோடு வந்து இன்கரெக்ட், இன்னும் 3 வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு உங்களால் அதை டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, அப்படி வேணும்னா நீங்கள் புது பின்கோடை வேணால் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, அம்மா நான் ஒரே ஒரு வாட்டி போடுறேன் அப்படின்னு சொல்ல, சார் சாரி சார் இது ரூல்ஸுக்கு மீறந்து, ஸோ இனிமேல் போட முடியாது, நாளைக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்ல, யார் இந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது, எதுனா புதுசா இது பேங்க்குக்கு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். சார் நான் புதுசோ பழசோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இன்னைக்கு இந்த சான்ஸ் முடிஞ்சிடுச்சு, ஸோ உங்களால் முடியாது சார் அப்படின்னு சொல்ல, நான் தான் இந்த பேங்க் டெய்லி வரேனே, என்னோட மூஞ்சி எல்லாருக்குமே தெரியுமே,
ஐயோ என்னை பைத்தியமாக்குறீங்க, எனக்கு தெரியாது, நான் கத்திர போறேன், தயவு செஞ்சு இதை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சாரி சார் என்னால் முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, நான் ஒரே வாட்டி சொல்கிறேன், ஒரு வாட்டி வந்து நான் அதை பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுறேன், அது பாஸ்வேர்டு கார்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம் கடுப்பாக தான் இருக்கும், தயவு செஞ்சுங்க அது கிளம்புறீங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொல்ல, அங்கே இருக்கவங்க எல்லாம் வாயை பழுந்துட்டு பார்க்க ஹீரோ அதுக்கு மேலே இவ்வளோ பேசுகிறான்ட்டு சேரை கிட்ட தள்ளிட்டு வரான். ஏய் என்னை பார்த்தா பைத்தியம் மாரி இருக்கு அவனுக்கு, நீ என்ன பைத்தியமாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஓவரா பேச செக்யூரிட்டி கார்டு வந்து அவனை பிடிச்சி வெளிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாருமே இவ்வளோ வாயை பழுந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆகுது. நைட் எல்லாருக்குமே காஃபி டீ அதெல்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி மேனேஜர் வாங்க சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க மாட்டா. ஸோ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அவங்க காஃபி டீலாம் குடிக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ஷேக் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயின் வந்ததும், பரவாயில்லையே எனக்கு இது வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, நான் காஃபி டீலாம் குடிக்க மாட்டேன். ஆமாம் சார் சொன்னார் அப்படின்னு சொல்ல, எந்த சார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதான் சார் சொன்னார் அப்படின்றாங்க. அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவ ஒரு ஷாக்காகவே ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். இல்லை நான் சும்மா உங்களை பார்த்தா அப்படி தான் தோணுச்சு, அதனால தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி சொல்லி இது பண்ணிடுறான். அப்புறம் அங்கே இருக்கவங்க பேசுகிறாங்க, நம்ம பேங்க்குக்கு வரதுல சில பேர் லூஸ் மாதிரி தான் வருவாங்க, ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ரகம்ன்ற மாதிரி தான் வருவாங்க, சில டைம் பைத்தியம் மாதிரி வருவாங்க, சில டைம் கடுப்பேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்ன் கிட்ட எல்லாம் நிறைய பேர் வெறுப்பேற்றிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பேங்க்ல இருக்கவங்களே புரளி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி 3 பொண்ணுங்களும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் பத்தி புரளி பேச, ஹீரோயின் அங்கே ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கான். உடனே ஏதோ கூப்பிட்டு சொல்றாங்க, ஆமா மேம் சாரி, நான் இனிமேல் முடி கட்டிட்டு வரேன், பிகாஸ் ஒரு சிகரெட் வச்சு எங்கள் அப்பா கழுத்துல சுட்டுட்டாரா, அதனால அங்கே ஒரு தீப்பெட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியாம்மா, ஐயோ சாரிம்மா, நிஜமாவே வாமா அப்படின்ட்டு அவங்க கேட்க, சும்மா சொன்னேன் மேடம், நாங்கள் என்ன உங்களுக்கு நாளைக்கு முடி கட்டிட்டு வரோம், நான் கட்டிட்டு வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவளும் சைக்கிள் ஓட்டிட்டு போறா பேங்க் விட்டு. அப்போ கரெக்டா ஹீரோவோட தங்கச்சி ஜாகிங் போற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த சைக்கிள்ல அவ இடிச்சு கீழே விழ, அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸா ஆகி 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. நான் மெடிசன் வாங்கி கொடுக்குறேன் அது இதுன்ட்டு. அவன் என்னோட ஹஸ்பண்டோட கடை அந்த மூலையில தான் இருக்கு, வந்து சாப்பிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகுது அந்த இடத்துல. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறா. கரெக்டா பார்த்தா அவங்க அம்மா வெளியே எஸ்கேப் ஆகுறாங்க. அம்மா அம்மா நில்லுமா அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஆஹா நீ அடிப்ப நான் போறேன் அப்படின்னு சொல்ல, அம்மா அப்பா இந்த பக்கம் இருக்காங்க, வாங்க 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 போலாம் அப்படின்னு சொல்றான். எனது அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவகிட்ட போக, மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டோட கடைக்கு போறான், அதாவது தங்கச்சியோட ஹஸ்பண்ட் கடைக்கு தான் போயிட்டு அவனுக்கு நடந்த கதையே திரும்பி சொல்ற மாதிரி நம்மலாம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட எக்ஸ் வந்து திரும்பி வந்துட்டாடா, இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்ல, உனக்கு தெரிஞ்சு வேற என்ன ஃப்ரெண்ட் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நீயா தான் இருப்ப, நம்ம ஃபேமிலிடா, எதனா இருந்தாலும் இன்னும் வாய் தந்து சொல்லுடா அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும், நீங்கள் சப்போஸ் பாஸ்ட்டுக்கு போய் ஒருத்தரை பார்க்காம இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது யாராக இருக்கும், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ நானும் வீடியோஸாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ்ட்டுக்கு போய் எதனா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை யாரனா பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அதை வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்க, அங்கே அது அப்படியே நம்மளுக்கு ஹீரோயினுக்கு கனவாக வருது. ஏதோ ஒன்று நடந்த மாதிரி, இவங்க சண்டை போட்ட மாதிரி எல்லாமே அந்த பாஸ்ட் லைஃப், இப்போ அது பாஸ்ட்ல தானே இருக்கு. ஸோ அந்த லைஃப்ல ஹீரோயின் திட்டிருப்பால, அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. பட் ஒரு ஹீரோவோட ஃபேஸ் மறைஞ்சிட்டு ஹீரோயின் மட்டுமே தெரியுறாங்க, அந்த மாதிரி வருது. இங்கே ஹீரோ வந்து நெக்ஸ்ட் டே ஆஃபீஸுக்கு போயிட்டு வேற பேங்க்ல வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து, இந்த பேங்க்ல இருக்காதுமா, உனக்கு வந்து நிறைய வேலை கொடுப்பாங்க, உன்னையே வேலை செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்ல, ஆமாம் சார் அந்த மாதிரி வேலைங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் சார், எனக்கு எனர்ஜி பூஸ்டாக இருக்கும், நான் அந்த மாதிரி நல்ல வேலை செய்வேன் சார் அப்படின்ட்டு அவனுக்கே நோஸ் கோட் கொடுத்துட்டு போயிட்டா. அவன் ஃப்ரெண்டு இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, நீ எதுக்குடா அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஓவராகவே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் பார்க்கறது நல்லா தானே இருப்பாங்க, அப்புறம் பின்னாடி தான் ராட்சசியாக மாறிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்க, கரெக்டாக இவ்வளோ மேலே வந்துட்டா. இந்த மாதிரி நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசாத கேட்காத மாதிரியே போகிறா. பட் அவள் கேட்டிருப்பா. அப்புறம் பார்த்தா அந்த ஒரு ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, வந்து திட்டிட்டு போனானே, அந்த ஆள் கம்ப்ளைண்ட் போர்டில் எல்லாமே இவளை பற்றி தப்பு தப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பான். என் பின் நம்பரை கத்தி எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்லிட்டாங்க, எனக்கு மரியாதை கொடுக்கல அது கொடுக்கல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக சொல்ல, அங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சில ஆஃபர்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி சாரி சார் இனிமேல் பண்ண மாட்டோம், நல்ல ஒரு இதுவாக கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்ல, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவன் நைஸாக கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்க.
ஹீரோயின் கேட்பா, உங்களுக்கு என்ன சார் நான் மன்னிப்பு கேட்கணுமா, முட்டி போட்டு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முட்டிலாம் வேணாம், நல்லா குனிஞ்சி என்கிட்ட மன்னிப்பு கேளு, நல்லா மரியாதையோடு கேளு, 3 வாட்டி கேளு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் அவள் வேலை முக்கியம் இல்லை, ஸோ அதே மாதிரி அவளும் மன்னிப்பு கேட்டா. அங்கே இருக்க எல்லாருமே எதுக்கு அப்படி பண்ணாங்க, அந்த நாய் பண்ணது தப்பு தானே, ஏன் நம்ம மேம் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உட்காந்து ஒரு இடத்துல தேம்பி தேம்பி அழுகுற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு பாவம், ஐயோ அழுகுறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உஜின் அப்படின்னு கூப்பிடா. பார்த்தா அவள் தின்னுட்டு இருப்பா. என்ன சார் அப்படின்னு கேட்க, இல்லை காலையிலேருந்து இவ்வளோ நடந்ததுல எனக்கு பசி எடுத்துக்கிச்சு சார், சாப்பிடவே இல்லை, அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா வேணாம் அப்படின்னு சிரிச்சுட்டு போய் ஹீரோ கிட்ட, அங்கே அவள் என்ன பண்ணிட்டா தெரியுமா, அவள் அங்கே அழுகுறான்னு நினச்சேன், ஆனால் என்னாச்சு தெரியுமா, அங்கே உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்ருக்கடா அவள் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பல்ப் மொமெண்ட்டாக போகும். அந்த நடந்ததெல்லாம் கிளம்பிட்டு போயிடுவான்னு நினச்சிருப்பான். பட் அவனுக்கு பல்பாக போயிடும். அப்படியே நைட்டு கிளம்பி போக சொல்ல ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து பேசிட்டே வந்துட்டு இருப்பா, ஏம்மா கொஞ்ச நேரம் வாயை மூடம்மா, என் தலையில் ஏற்கப்பட்ட கேள்வி இருக்கு, நீ இன்னும் கேள்வியே கேட்க அது வெடிச்சிட்டு வெளியவே வந்துடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போக, சார் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அது என்னன்னா நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குதானே, நீங்கள் அவர்கிட்ட மொட்டை மாடியில் பேசுனது எல்லாமே எனக்கு கேட்டுச்சு, நான் கேட்காத மாதிரி வந்துட்டேன், ஸோ நான் உங்கள் மேலே எதனா தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ், இதுதான் நான் பிரான்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே எனக்கு குட்டாக தான் சார் இருந்தது, ஸோ நீங்கள் பார்க்கவே ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க, அது என்னவோ தெரியல உங்ககிட்ட நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன், நான் இதை உங்களை ஃப்ளர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, பட் நிஜமாலே என் மனசால நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போயிடுவா. ஹீரோ அதே யோசிப்பான். அங்கே போக சொல்ல ஹீரோயின் சைக்கிளில் போயிட்டு இருக்க பார்த்தது, இந்த வழியில தான் போகிறாளா, அப்போ இன்னும் அங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்த வழியில் போகிறாளோ அதே வழியில் போவான். பார்த்தா அவள் பழைய வீட்டில் தான் இப்போவும் இருக்காங்க. ஓ இந்த தெரு ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தெரு தானே உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்கன்ட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். வாங்கலாம்மா நம்ம வீட்டில் போய் தங்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்துட்டா, அதாவது ஹீரோவோட ஒய்ஃப், இப்பத்தி இருக்க ஒய்ஃப். அவள் வந்ததுமே என்னன்னா இவங்கள பார்த்ததுமே மூஞ்சி ஒரு மாதிரி சுழிச்சுக்கிட்டா. அம்மா அப்பா நீங்களா அப்படின்ட்டு சுழிச்சது மட்டும் இல்லாமல், நான் சாப்பாடு வெளியே ஆர்டர் பண்ணுறேன், நைட்டு நீங்கள் ஹோட்டலில் தங்குறீங்களா, நான் ஹோட்டலில் புக் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறா. அது கேட்டதுமே ஹீரோக்கு சமக்கம் வந்துச்சு. அவளை கூட்டிகிட்டு போய் திட்டிட்டு இருக்கா, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே எங்கள் அப்பா அம்மா கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிட்ட போய் கேட்குற, அம்மா வாங்கம்மான்ட்டு. இல்லைடா உன் தங்கச்சி வீடிங்க தானே இருக்குது, நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்ட்டு அவங்களும் போக, உடனே வீட்டுக்கு வந்து உனக்கு சந்தோஷமா, நீ நினச்சது நடந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்ட, நம்ம செகண்ட் ஹீரோயின் கோச்சிட்டு அங்கேருந்து போயிட்டா. போ என்னதான் எத்தனை நாள் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு.